எனக்கு தேவன் எதை சொல்லி இருக்கிறாரோ அதைத்தான் நான் செய்யணும். அந்த ஊழியக்காரருக்கு சொல்லி இருக்கிறாரு, அப்ப நமக்கு அப்படிதான் போகணும் அப்படிங்கிறது இல்ல. உங்களுக்கு ஒரு திட்டத்தை வச்சிருக்காருன்னா உங்க மூலமா செய்வாருன்னா நீங்கள் அவர் சொல்லுங்க கீழ்ப்படிய வேண்டும். அதுதான் பிதாவின் சித்தம். ஹalleluya. இயேசு கிறிஸ்து மூலமாய் உங்களை கொண்டு செய்யணும்னு பிதா ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். அதற்கு உங்களை நீங்கள் அர்ப்பணித்திருக்கிறீர்கள். அதுதான் பிதாவின் சித்தம். அவர் உங்க மூலமாய் செய்வார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். அவர் என் மூலமாய் நடத்துவார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்க. என்னை நான் அவருக்கு அர்ப்பணித்திருக்கிறேன். அவர் எனக்குள் இருக்கிறார். அவர் என்னை கொண்டு செய்வார். அவர் சொன்னது ஒன்றும் என்னை கொண்டு செய்வார், மாறாது என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்க. அது பிதாவுக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறீங்க. இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியில சரீரத்தை ஒப்பு கொடுத்தது போல பிதாவின் விருப்பத்துக்காக உங்கள் சரீரத்தை நீங்க ஒப்பு கொடுக்கிறீங்க. ஹalleluya. இது யாராலும் மாறாது. இந்த ஒப்பு கொடுத்தல் உலகத்துக்காக நீங்கள் மாற்ற மாட்டீர்கள். இந்த சுவிசேஷத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது, இந்த சுவிசேஷத்தை அறிந்து கொள்ளும் பொழுது உலக